ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா தேங்காய் இல்லாத வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், அதுக்கு நான் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை எடுத்திருக்கேன். ஒரு 10லேருந்து ஒரு 12 வரைக்கும் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் நான் வெந்தயம், சீரகம் பொடி பண்ணி அந்த பவுடரை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் போட்டிருக்கேன். மசாலாவை பொடி பண்ண வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. முதல்ல வெங்காயம், பூண்டு, கொத்தமல்லி போட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ தக்காளி சேர்த்து இதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளியும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டோம். வாங்க குழம்பு எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அடுப்பு ஆன் பண்ணி பாத்திரம் வச்சாச்சு. பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கிட்டோம். நம்ம நார்மலாக குழம்புக்கு எண்ணெய் சேர்த்துறத விட இந்த வெண்டைக்காய் செய்யும்போது எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்திக்கோங்க. ஏன்னா எண்ணெயில் தான் வெண்டைக்காய் நல்லா வதங்கணும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் தாளிக்கிறதுக்கு கடுகு சேர்த்திக்கலாம். இப்போ பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கும் போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அப்போ தான் அந்த பிசு தன்மை இல்லாமல் இருக்கும். குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெண்டைக்காய் நல்லா பொன்னிறமாக வதங்கியாச்சு. இப்போ இதில் நம்ம கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம், கொத்தமல்லி எல்லாம் போட்டு அதை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. இப்போ இதில் நம்ம இந்த குழம்புக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வெங்காயம், கொத்தமல்லி அரைக்கும் போதே வெந்தயமும் சீரகமும் பொடி செஞ்ச பவுடரை சேர்த்துருக்கோம். அப்புறம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இது நல்லா மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா இப்போ இதில் அரைச்சி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இதில் புளி கரைசல் தண்ணியை இதில் சேர்த்திக்கலாம். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ புளிப்பு தன்மை தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கலாம். புளி கரைசல் தண்ணியோட நான் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். உங்களுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்தி கலந்து விட்டுக்கலாம். நல்லா இது எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா கொதிக்கிட்டோம். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். நம்மளோட வெண்டைக்காய் புளிக்குழம்பு எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். அப்படியே எண்ணெய் எவ்வளோ நல்லா மேலே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா ஹெல்த்தியானது கூட. நீங்களும் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.